வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 12 வீடியோக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி பார்ட்டும் கூட. கடந்த 2015ல இருந்து நடந்த டிஎன்பிசி எக்ஸாம், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட், இஓ, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம்பிள் இருந்து பர்சன்டேஜ்ல இருந்து என்ன மாதிரி கணக்குலாம் வந்திருக்கோ, டிஃப்ரெண்டான கணக்கு, குழப்பமான கணக்கு, அதை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து தான் இந்த 12 பார்ட்லையும் நம்ம போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 12 பார்ட்டை மட்டுமே நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். பர்சன்டேஜ்ல இருந்து என்ன கணக்கு வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையுமே சால்வ் பண்ணணும். அதுக்கு இந்த 12 வீடியோ மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வேற மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நிறைய மாடல் சம்ஸ் வந்து இந்த 12 வீடியோவில் போட்டிருக்கோம். வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த சமயம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்க்கு புதுசுங்க. வீடியோவில் சில பேசுகிற இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் எழுதுறத கரெக்டாக எழுதியிருப்பேன். சில இடத்துல பேசுகிறத கொஞ்சம் தப்பாக பேசியிருப்பேன். நான் என்னை திருத்திக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். Population of a village is 32,000. 40% of them are men, 25% of them are women, and the rest are children. Find the number of men and children. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2019 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். 32,000 மக்கள் தொகை ஒரு கிராமத்துல இருக்காங்க. அதுதான் 100%. 100% மக்கள் தொகை ஒரு கிராமத்துல இருக்காங்க. அதுல 40% ஆண்களும் 25% பெண்களும் இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஆண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சதவீதத்துல ஆண்களை கொடுத்துட்டாங்க, அவங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. குழந்தைகளோட சதவீதத்தை அவங்க கொடுக்கவே இல்லை, அதை நம்ம தான் ஃபைன் பண்ணணும். சரி வாங்க எப்படி பண்றதுன்னு தெளிவா பார்த்துடலாம். முதல்ல 40% ஆண்களும் 25% பெண்களோட எண்ணிக்கையை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு நீங்க 2 மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று கொஸ்டினை புரிஞ்சு சால்வ் பண்ணாலும் சரிதான், அப்படி இல்லை எனக்கு ஷார்ட்கட்ல தான் சால்வ் பண்ணாலும் சரிதான். கொஸ்டினை புரிஞ்சு எப்படி சால்வ் பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 100% ஆகிய 32,000, அதாவது 32,000 எண்ணிக்கை தான் வந்து 100% இல்லையா? அந்த 100%த்துல 40% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது பொருள் படுங்க. இது வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, கீழே 2 சைபர் இருக்கு, மேலே 2 சைபர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 320 கூட 40 பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் 12,800 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி இது வேண்டாம், எனக்கு ஷார்ட்கட்ல தான் சால்வ் பண்ணும் அப்படின்னா 32,000 100%, 40%த்தின் மக்கள் தொகை என்ன, இந்த மாதிரி பொருள்படும். இதுல கிராஸ் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்னன்னே தெரியாத மதிப்பை எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 32,000 இன்ட்டு 40 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எக்ஸை வலது பக்கம் வச்சுக்கோங்க, 100 மட்டும் இடது பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 32,000 இன்ட்டு 40, 100 இடது பக்கம் வரையில டிவைடட்ல வந்துடும். அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 32,000 இன்ட்டு 40 டிவைடட் பை 100 1000ன்னு போட்டேன். 100 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கீழே 2 சைபர் இருக்கு, மேலே 2 சைபர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 320ஐயும் 40ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 12,800 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். நீங்க எந்த மெத்தட்னாலும் சால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 12,800 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். சரி
முதல்ல ஆண்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பெண்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது 32,000 ஆகிய 100%ல் 25% என்ன? இதுதான் பெண்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. சரி, இப்போ கீழே 2 சைவர் இருக்கு, மேல 2 சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 320ஐயும் 25ஐயும் பெருக்குனா 8000. அதாவது நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா 100% ஒரு கிராமத்துல மக்கள் தொகை இருக்கு. அதுதான் 32,000. அதுல 12,800 ஆண்களும் 8,000 பெண்களும் இருக்கிறாங்க. சாரி, 8,000 பெண்களும் இருக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா கொஸ்டின்ல ஆண்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த 32,000ல இருந்து இந்த 12,800ஐயும் 8,000ஐயும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்க குழந்தைகளா தான் இருப்பாங்க. ஆண்களையும் பெண்களையும் கழிச்சிட்டா மிச்சம் இருக்கிறது யாரு? குழந்தைகளா தான் இருப்பாங்க. அந்த வேலையை தான் பார்க்க போறோம். 32,000ல இருந்து ஆண்களோட எண்ணிக்கையும் பெண்களோட எண்ணிக்கையின் கூடுதலையும் கழிக்க போறோம். அதாவது 12,800ஐயும் 8,000ஐயும் கூட்டிட்டு 32,000ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா குழந்தைகளோட எண்ணிக்கை கிடைச்சிரும். 32,000 அப்படி போட்டுக்கோங்க. 12,800ஐயும் 8,000ஐயும் கூட்டணும் அப்படின்னா 20,800 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 32,000ல இருந்து 20,800 கழிச்சோம் அப்படின்னா 11,200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். குழந்தைகளின் எண்ணிக்கை 11,800. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 32,000 ஒரு கிராமத்துல மக்கள் தொகை இருக்காங்க. அதுல 12,800 ஆண்கள் இருக்காங்க, 8,000 பெண்கள் இருக்காங்க, 11,200 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆண்களோட எண்ணிக்கையும் பெண்களோட எண்ணிக்கையும் மட்டும் சொல்லுங்க அது ஆண்களோட எண்ணிக்கையும் குழந்தைகளோட எண்ணிக்கையும் மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 12,800 11,200. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கொஸ்டின் பார்க்கதாங்க டஃபா இருக்கும். எவ்வளோ ஈஸியான ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. (2022) குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிராமத்துல 90,000 மக்கள் இருக்கிறாங்களாம். அதுல ஆண்டுதோறும் அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் 7% மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு 7% அதிகரிக்கி, 2வது ஆண்டுல 7% அதிகி, 2வது ஆண்டுல எத்தனை மக்கள் தொகை அதாவது மக்கள் தொகை எவ்வளவா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2% வந்துட்டுனாலே அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா a + b + ab / 100. அதுதான் ஃபார்முலா. 2% நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அதை இந்த ஃபார்முலால தான் போடணும். இப்போ ஏ 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. பி 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7 + 7 + 7 × 7 அதாவது 7 × 7 / 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 7 + 7 எத்தனை? 14. 14 49. அதாவது 7 × 7 49 / 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 14 + 49 / 100 0. அதாவது 49 100ஆல வகுத்தோம் அப்படின்னா 0.49 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கீழே 100 இருந்துச்சா அதாவது 2 சைபர் இருந்துச்சு அப்படின்னா மேல உள்ள மதிப்புல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 14 + 0.49 14.49 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு 100%ல இருந்து அதாவது இந்த 90,000 தான் 100% மக்கள் தொகை. இந்த 100%ல இருந்து 14.49% அதிகரிச்சிருக்கு. அதாவது 100%ல இருந்து 14.49% அதிகரிச்சிருக்கு. அப்போ 2வது வருஷத்துல 114.49% மக்கள் தொகை ஆயிருக்கு. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? மக்கள் தொகையின் எண்ணிக்கை தான் அவங்க கேட்டிருக்காங்கங்க. அப்போ நம்ம கிராஸ் மெத்தட்ல இதையும் சால்வ் பண்ணிடலாமா? 90,000 100% அப்படின்னா 114.49%ஓட
எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? 90,000 இன்ட்டு 114.49 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எக்ஸ் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 100 இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 90,000 இன்ட்டு 114.49 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே 2 சைவர் இருக்கு, மேலே 2 சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 900 இன்ட்டு 114.49 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 900ஐயும் 114.49 பெருக்கணும் அப்படின்னா நீங்க வேணாலும் பெருக்கி பாருங்க. 1,03,041 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது முதல் ஆண்டுல கணக்கெடுக்கையில 90,000 இருந்த மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1,03,041 ஆயிருக்கு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு கணக்குங்க. என்ன கொடுத்திருக்காங்க? In 1998 the production of tea is 1,584 million kilograms, which is 20% more than that in 1991. Find the production of tea in 1991. அதாவது 1998 ஆண்டு தேயிலை உற்பத்தி 1,584 மில்லியன் கிலோகிராம் ஆகும். இது 1999 ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% அதிகமாகும் எனில் 1991 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டினை வாசிச்சீங்கன்னா தெரியும். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1991 தாங்க அந்த தேயிலை. இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டார்டிங் கணக்கு. இங்கதான் 100%, அதாவது இங்கதான் தேயிலை உற்பத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு 100%. சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா 1998ல 100% இருந்தது 20%, அதாவது இந்த 100% கூட 20% அதிகரிச்சிருக்கான். அதாவது 100% கூட 20% அதிகரிச்சிருக்கான். 120% ஆயிருக்கு. அதாவது 1991 100% அசலாக இருந்தது. 1998ல 120, அதாவது 20% அதிகரித்து 120ஆக ஆயிருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1991ல, அதாவது இந்த 100%தோட கிலோகிராம் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். என்னது அப்படின்னா 1998ல 1,584 மில்லியன் கிலோகிராமாக இருந்திருக்கு. 120% அது. அப்போ 100% என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாஸ்ட்ல உள்ளது 1991ல என்னவா இருந்திருக்கும், 120% அதிகரிச்சதுக்கு அப்புறம் 1,584 மில்லியன் கிலோகிராமா இருந்தா 100% இருக்கையில அதோட கிலோகிராம் என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1,584ஐயும் 100ஐயும் பெருக்கிடலாம். எக்ஸையும் 120ஐயும் பெருக்கிடலாம். அப்போ 1,584 இன்ட்டு 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 120 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 120 இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 1,584 இன்ட்டு 100 டிவைடட் பை 120 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி இருக்கும். ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 10, 6 12, 6 6, 264 இன்ட்டு 6 1,584 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இந்த 264ஐயும் 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1,320. அதாவது நல்ல கொஸ்டினை இன்னொருக்கு சொல்றேன், இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. 1991ல தேயிலை உற்பத்தி 1,320 மில்லியன் கிலோகிராமா இருந்திருக்கு. 1998ல 1,584 கிலோகிராமா கூடிருச்சு. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 1991ஓட உற்பத்தியை தான் கேட்டிருக்காங்க. அது 1,320 கிலோகிராம், அதாவது மில்லியன் கிலோகிராம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை.
The population of a city was 2,25,000 at 2018. If it will be increased at the rate percentage next year, what will be the population of 2019? அதாவது 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000 அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படி எழுதிக்கலாம். என்னது அப்படின்னா 2018ல 2,25,000 வந்து மக்கள் தொகை இருக்குங்க. அதுதான் 100%. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் அசல். இதுல இருந்துதான் கூட போகுது. அதாவது 12% அதிகரிக்கிறதா எப்போ 2019ல இந்த 100%ல இருந்து 12% அதிகரிக்குதான். அதாவது 100 + 12 எத்தனை 112. 2019ல 112% அதிகரிச்சுதான். அப்போ மக்கள் தொகை கணக்கு என்ன, அதாவது மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இதையும் நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது 2,25,000 100% எனில் 112% சதவீதமாக இருக்கும்போது மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. அப்போ இதையும் கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2,25,000 இன்ட்டு 112 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2,25,000 இன்ட்டு 112 இது ரெண்டுங்க ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 100. அப்போ 2,25,000 அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு 112 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 100 அதாவது எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு 100 இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். 100 இடது பக்கம் வரையில டிவைடருக்கு போயிடும். டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். கீழே 2 சைபர் இருக்கு, மேலே 2 சைபர் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2,250 இன்ட்டு 112 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 2,250ஐயும் 112ஐயும் பெருக்குனா 2,000 அதாவது 2,52,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.